ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாளைக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் விநாயகர் சதுர்த்தி. அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வரைக்கும் நான் பண்ண கிராஃப்ட்ஸில் வந்து மிச்சம் இந்த பேப்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பர் எல்லாத்தையும் வச்சு ஒரு கலர்ஃபுல்லான விநாயகர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம போகலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா இந்த திங்ஸ் தான். இப்போது இந்த எல்லோ பேப்பரில் வந்து நான் ஃபேஸ் வரைய போகிறேன். பாருங்கள். ரெட் இருக்குல்ல, ரெட் கலர் பேப்பரில் வந்து நான் வந்து கிரீடம் பண்ண போகிறேன். கிரீடம் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். கிரீடம் ஆயிடுச்சு. அடுத்து விநாயகரோட காதுக்கு வந்து ஒரு ப்ரௌன் ஷீட் எடுத்து அதை வந்து பாதியாக மடித்து காது வரைய போகிறேன். எப்படி வரையணும்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த இதுக்கு மேட்சாக இருக்கான்னு நல்லா பார்த்துக்கோங்க. மேட்சாக இருக்கிற மாதிரி கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து இதை கட் பண்ணும்போது ரெண்டு காது கிடச்சிடும் நம்மளுக்கு. இது ரொம்ப முக்கியமாக விநாயகரோட ஸ்டொமக் பகுதி வந்து எப்படி வரைய போகிறோன்னு பாருங்கள். சும்மா ஒரு ஓவல் ஷேப் மட்டும் போட்டுக்கோங்க. ஓவல் ஷேப் போட்டு அதை கரெக்டாக கட் பண்ணிட்டா போதும். இந்த இதுக்கு கரெக்டாக மேட்சாக இருக்கும். அடுத்து நான் வந்து பிங்க் பேப்பரில் வந்து விநாயகரோட கால் வரைய போகிறேன். இது ரெண்டும் கால் வச்ச எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்து விநாயகருக்கு வந்து பூனல் மாட்டுறதுக்காண்டி ஒரு மெல்லிஸாக வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா திங்ஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம வந்து விநாயகரை வந்து பேஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு க்ரீன் ஷீட் எடுத்திருக்கேன். விநாயகரை வந்து நம்ம அதில் பேஸ்ட் பண்ணலாம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து விநாயகரோட வயிற்று பகுதியை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். அடுத்து பூனலை பேஸ்ட் பண்ணிடலாம். பூனலை வந்து ரொம்ப இதாக பேஸ்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு 2 எண்டில் வந்து கம் விட்டு பேஸ்ட் பண்ணால் போதும். இப்போ நம்ம விநாயகரோட ஃபேஸ் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்து பேஸ்ட் பண்ணியாச்சா? பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் விநாயகரோட கிரீடத்தை பேஸ்ட் பண்ணலாம். வாங்க. விநாயகரோட காது பகுதி. அடுத்து கால் பகுதி. இப்படி பேஸ்ட் பண்ணுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப கம் விடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம அந்த லைட்டாக வந்து ஒட்டினா கூட பரவாயில்ல. லைட்டாக ஸ்டிக்கானா போதும் நம்மளுக்கு. கால் ஒட்டியாச்சு. இப்போ இந்த காலையும் ஒட்டிடலாம். இப்போ வந்து விநாயகர் பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க அதை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம்.
அதுக்கு காலுக்கு வந்து சும்மா இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஒரு ஒயிட் ஷீட்டோ எல்லோ ஷீட்டோ வந்து ஃபோல்ட் பண்ணி சும்மா இப்படி மட்டும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் நினச்ச மாதிரி இப்போ நான் வந்து அழகான ஒரு விநாயகர் வந்து நம்ம பேப்பர்லேயே வந்து பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த க்ரீன் ஷீட்டை வந்து நம்ம ஒரு லீஃப் ஷேப்க்கு வந்து கட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். நான் கிளாஸ் பீட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், எல்லா கிளாஸ் பீட்ஸையும் வந்து நான் ஒட்டிட்டேன். அக்ரிலிக் கலரில் கோல்டு கலர் ஷேட் எடுத்து லீஃப்க்கு வந்து வெயின்ஸ் வரைய போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அழகாக நாம் வந்து விநாயகரை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், இதை நாளைக்கு எங்கள் வீட்டு பூஜையில் வந்து எங்கள் வீட்டு விநாயகரை வந்து நாங்கள் வைக்க போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.